இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் வத்தல் புளிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 20 to 25 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, 2 சிகப்பு வத்தல், 3 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் புளிக்குழம்பு பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சுண்டைக்காய் வத்தல், கருவேப்பிலை, 5 to 7 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு சிகப்பு வத்தல் போடணும். இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சிகப்பு வத்தல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பூண்டு போட்டுக்கணும். பூண்டை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அது நல்லா பொன்னிறம் ஆகணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா அப்படி குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து வத்தல் தூள், மஞ்சள் தூள், புளிக்குழம்பு பொடி, அதாவது வத்தக்குழம்பு பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வத்தக்குழம்பு பொடி வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு எந்த புளிக்குழம்பு செய்கிறப்பனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வத்தக்குழம்பு செய்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரெசிபியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பல்காக வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த புளிக்குழம்பு செய்கிறப்பையும் நீங்கள் வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து ஈஸியாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து லேசாக கொதிக்க விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை வந்து நம்ம சுண்டைக்காய் வத்தல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, வத்தல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே குழம்புல கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். இந்த சுண்டைக்காய் வத்தலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக குழம்புலலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே பொரிச்சு கூட ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.